ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை வந்து அயன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ராஜேஸ்வரி வந்து நான் அயன் பண்ணுறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய ராஜேஸ்வரி அந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா தேய்க்கிற இடத்துல வச்சு அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணி மேலே வந்து வச்சுட்டு ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா தீஞ்சு ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டு இருக்கே, எங்கேருந்து வருதுடா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வந்து போகிறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து தீஞ்சு போயிட்டு அப்படியே வந்து போக கிளம்பிட்டு இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய விஜய் வந்து யார் இந்த வேலையை பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருக்கப்ப நம்முடைய மல்லி வந்து அந்த பக்கமாக வந்து வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி தான் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்க. அப்படின்ட்டு உன்னை வந்து யார் இந்த ட்ரெஸ்ஸை வந்து உன்னை வந்து அயன் பண்ண சொன்னது, நானே வந்து அயன் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய அக்கா தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அயன் பண்ணியிருக்க போல இருக்குது. உன்னெல்லாம் வந்து இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன தான் வந்து பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த வீட்டில் நீ வந்து இருக்கிற வரைக்கும் தொல்லியாக தான் வந்து இருக்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ஏங்க இந்த விஷயத்த நான் ஏங்க பண்ண போகிறேன், எனக்குன்னா அயனை வந்து பண்ண தெரியாது, நான் சின்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய மல்லி வந்து கேட்குறதுக்கு, ஆமாம் இதுக்கு வந்து வக்கனே வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு அதுக்கு பதில் மட்டும் ரெடியாக வந்து வச்சுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து திட்டு வாங்கணும் விஜய்கிட்ட வந்து அப்படின்றதுக்காக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பண்ண வேலை தாங்க. அது போக நம்முடைய மல்லி வந்து திட்டு வாங்குறத ரொம்பவுமே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க தாங்க சொல்ல முடியும். ஆனால் இந்த தருதலைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுங்களுமே வந்து உருப்படியாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்றதை கொஞ்சம் கூட வந்து அவங்களோட மனசில் வந்து இல்லைங்க. எப்போ பாரு வந்து நம்முடைய மல்லியை வந்து எப்படி வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணும், அப்படி அதில் வந்து நம்ம வந்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட எண்ணத்திலே வந்து இதுக்கு ரெண்டுமே வந்து உயிர் வாழ்துங்க. சாப்பாடு தண்ணியில் கூட வந்து இருந்துருவாங்க. ஆனால் வந்து நம்முடைய மல்லியை வந்து கொடுமைப்படுத்தாது இருக்கவே வந்து மாட்டாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா எடுத்ததெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி மேலே தாங்க எது ஒன்றுனாலுமே வந்து தப்பை மட்டும்தாங்க கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக வந்து தேடுறதில்ல. மல்லி வந்து இந்த தப்பை வந்து செஞ்சிருப்பாளா, மல்லி மேலே வந்து ஏதாவது வந்து தப்பு இருக்குமா இல்லையா அப்படின்றத தீரா விசாரிக்கிறதுல யாராவது வந்து வேணுமுனே வந்து மல்லியை வந்து இப்படி வந்து தொடர்ந்து வந்து மாட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்களா, ஏன் மல்லி வந்து நம்மக்கிட்ட வந்து திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கா, இதுக்கெல்லாம் காரணமே நம்ம அக்கா தான் இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க சொல்லி தான் நம்மளுமே வந்து கோவப்படுறோம். ஆனால் வந்து மல்லி பக்கம் வந்து நேயம் இருக்குமா இல்லையான்றத கொஞ்சம் கூட வந்து நாம் வந்து யோசிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சே பரவாயில்ல. ஆனால் விஜய் வந்து அப்படி வந்து யோசிக்கிறது இல்லைங்க. தான் அக்கா சொல்கிறதா வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக வந்து நம்பிக்கிட்டு இருக்காருங்க. இந்த கண்மூடித்தனமாக வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்முடைய விஜய் வந்து எங்கே கொண்டு வந்து விட போகிறாருந்தாங்க தெரியல. கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி பக்கம் வந்து நியாயம் இருக்கிறத என்றைக்கு தான் இந்த விஜய் வந்து புரிஞ்சிக்க போகிறான்னு தெரியல. இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜியும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து வீட்டில் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்டத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அன்னபூர்ணியமாக வந்து அடக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர போகிறாங்க. வேறு எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.